जय श्री राम, हर हर महादेव। काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மம் எத்தனை மகத்துவமான ஒரு தர்மம். வீட்டில் நம்ம கூட வாழ்ந்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்களுடைய அந்த அஸ்தியை அப்படியே விட்டுறாமல் எடுத்துகிட்டு வந்து எங்கே சேர்க்கணுமோ, எல்லாராலையும் காசிக்கு வர முடியாது, ஆனால் அந்த அஸ்தியை எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் பூஜை பண்ணி அதை ஒரு நீர் நிலையத்தில் சேர்க்கும்போது அந்த இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுது. நம்மளுடைய மனசும் அவங்கள நம்ம அப்படியே விட்டுட்டு போகல, அவங்களுக்கு ஒரு நற்கதி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்கும் கிடைக்குது. இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தில் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னோர்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு நன்றி சொல்லணும். சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. மேடமுடைய அம்மா ஏப்ரல் மாதம் தவறியிருக்காங்க. அவங்களுடைய அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து இப்போ காசியில் பூஜை பண்ணி கங்கைக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி கங்கையில் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நடக்காமல் போயிருந்திருக்கும். கங்கையை பார்த்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே சர்க்கதி நற்கதி அடையணும், காஷி வாசம் கிடைக்கணும் அப்படின்னு கங்கையை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அத்தனை கருணை காருண்யத்தோடு இருக்கா பாருங்கள் கங்கை. கங்கையை பார்த்தாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் போகுதான். நல்லா பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வ. ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். மேம் எப்படி இருக்கு? இந்த பக்கம் எப்படி வாங்க? சந்தோஷமா? நீங்கள் எடுத்து வந்த காரியம் நல்லபடியா? ஆமாம், நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டோம். ஹெல்ப் பண்ண நம்ம ரஞ்சிதாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மா இறந்து எத்தனை நாள் ஆகுதுமா? அம்மா இறந்து 80 நாள். என்னையோட அம்மாவோட அஸ்தியை கொண்டு வந்து அவங்களோட கங்கையில் ஆசை எப்படியாச்சும் என்னை கொண்டு போய் கங்கையில் கரைச்சிதுன்னு கேட்டாங்க. அது கொண்டு வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா இங்கே தலை புரியல கால் புரியலன்னு அந்த மாதிரி எதுவுமே புரியாது. இங்கே வந்து இவங்களுடைய கைடன்ஸோட எங்கேயும் ஏமாறாமல் யார்கிட்டையும் மாட்டாமல் நல்லபடியாக வந்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக. ஆமாம், நடு அதுக்கு கொண்டு போய் கரைச்சிக்கணும். கால் படுற இடம்லாம் கிடையாது. அண்ட் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எத்தனை நாள் இந்த அஸ்தி கங்கையில் இருக்கோ அத்தனை நாள் அம்மாவோட ஆத்மா வந்து சிவலோகத்துலேயே இருக்குமா. இது எவ்வளோ பெரிய கொடுப்பனை, எவ்வளோ நம்மளோட முன்னோர்களுக்கு இது கிடைக்கும்னு தெரியாது. இப்போயே நீங்கள் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எங்களுக்குலாம் இது தெரியாது. இங்கே வந்து இந்த வாட்டி தான் அவங்க பண்ணுறப்ப தான் தெரியும். இதுக்கு முன்னாடி யாருக்கும் பண்ணதில்லை. நாங்கள் இது ரொம்ப மகத்துவமான விஷயம். நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹர் ஹர் மகாதேவ். அதாவது காஷிக்கு வந்து காலிங் வந்துச்சுன்னா கிளம்பிடணும். அப்படி தான் மாமா இங்கே நம்மளுக்கு பண்ணி வைக்கக்கூடிய மாமா சொல்லிகிட்டே இருப்பாங்க, உயிரோடு இருக்கும்போது வரதை விட இந்த மாதிரி அஸ்தியாகி வர்றது அப்படிங்கிறது பரம பாக்கியம். சிவனுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் அழைப்பும் அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே அமையும். நிச்சயமாக அம்மா வந்து புனிதமான ஆத்மா. அதனால தான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுடைய அஸ்தியும் காஷிக்கு வந்து இங்கே கங்கை தாய் மடியில் இன்னைக்கு அவங்களோட அஸ்தி மிதந்துட்டுருக்கு. நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மம் அத்தனை மகத்துவமானது. உயிரோடு இருக்கும்போது நினைக்கிறத விட இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள நினச்சி அவங்களுக்கு எப்படி அவங்கள கரை சேர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய சனாதன தர்மம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. அதை எல்லாரும் கடைபிடிச்சு நம்ம முன்னோர்களுக்கு சர்க்கதி கொடுக்க இந்த மாதிரியான நீர் நிலையங்கள், முக்கியமாக கங்கா மாதிரியான நீர் நிலையங்களுக்கு வந்து உங்கள் முன்னோர்களை கடையேற்றுங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை. வீட்டில இருந்து நீங்களும் கங்கையை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, ஹர் ஹர் மகாதேவ்.